காங்கிரஸ் கட்சிக்கு காங்கிரஸ் தமிழ்நாட்டுடைய காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவரை திமுக நியமிக்குது. அப்படித்தானே இருக்குது. காங்கிரஸ் கட்சி நூற்றாண்டு விழா கண்ட கட்சி. அப்படிப்பட்ட கட்சி திமுகவுக்கு அடிமையா இருந்து இன்றைய தினம் இன்றைக்கு அந்த மாநில காங்கிரஸ் கட்சியுடைய தலைவரை திமுக தலைவர் திமுக கட்சி யாரை பரிந்துரை செய்தோ அவர்களே இன்றைய தினம் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்படி அடிமைத்தனமாக இருப்பது இன்றைக்கு காங்கிரசும் திமுகவும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டும் இல்ல, இந்த கொடி பறக்குதுல எதனால பறக்குது? கொடி பறக்குது எதனால பறக்குது? கண்ணுக்கு தெரியுதா காத்து? கண்ணுக்கு தெரியாத காற்றில் கூட ஊழல் செய்கின்ற ஒரே கட்சி திமுக கட்சி. நீங்க எங்களை பத்தி விமர்சனம் செய்வதற்கு எந்த அருகதையும் தகுதியும் இல்லை. திரு ஸ்டாலின் அவர்களே, ஊழல் என்று சொன்னால் திமுக, திமுக என்று சொன்னால் ஊழல், ஊழலின் ஊற்றுக்கண் திமுக. இந்தியாவில் பல மாநிலம் இருக்குது. ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். அது யாராலையும் மறக்க முடியாது, மறுக்கவும் முடியாது. அப்படி இருக்கின்ற கட்சி எங்களை பற்றி விமர்சனம் செய்வதற்கு எந்த தகுதியும் இல்லை. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சிருது. இன்றைக்கு அண்ணா திமுக அமித்ஷா அவளுடைய அலுவலகத்தில் இருக்குதான். நாங்கள் அப்படியே இருக்கிறோம். வாங்க, சென்னையில் அற்புதமான அலுவலகம் இருக்குது, வந்து பார்த்துட்டு போங்க. உங்களுக்கு கண்ணுக்கு தெரியணும், கண்ணாடி வாங்கி தரோம், மூக்கு கண்ணாடி வாங்கி தரோம், முக கண்ணாடி போட்டு பாருங்க. இதே திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கட்சிக்குள்ள குழப்பம் வந்தது, ரெண்டா பிரிந்தது, உடைந்தது. திமுக மாண்புமிகு அம்மா இருக்கின்ற பொழுது திமுக ரெண்டா உடைந்தது இல்ல, வைகோ வெளியே போனார்ல, வைகோ திமுக இருந்து வெளியேற்றப்பட்டார். வெளியில போய் அந்த கட்சி இரண்டா பிளவுபட்ட போது அந்த திமுக கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தை கைப்பற்றுகின்ற நிலை வருகின்ற பொழுது அதை காப்பாற்றி கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். மறந்து விடாதீங்க. எங்களை பார்த்தியா பேசுறீங்க? அது மட்டும் இல்ல, இன்றைய தினம் இன்னொன்றை சொல்லுகிறார். திமுக அண்ணா திமுக பாரதிய ஜனதா கூட்டணி வைக்கப்பட்டது. என்ன தவறு? நாங்க பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைப்பதில் என்ன தவறு? இதே 1999ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல், அந்த நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி போட்டு வெற்றி பெற்று மத்தியிலே மரியாதைக்குரிய மறைந்த வாஜ்பாய் பிரதமர் ஆனாங்களா இல்லையா? ஆனாங்கல்ல. 1999 பாரதிய ஜனதா திமுக பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணி வச்சாங்கல்ல. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.